Hello friends, welcome to Savnasi Solars. ஒரு 5 kV ஆஃப் கிரிட் சோலார் செட்டப் இன்ஸ்டால் பண்ணேன். சென்னை போரூர் பக்கத்தில் இருக்கிற முகலையா பக்கத்தில் இருந்து இருக்கோம். நம்ம இங்கே வந்து ஒரு 5 kV ஆஃப் கிரிட் சோலார் செட்டப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வந்து என்ன பிராண்ட் பார்த்தா லூமினாஸ் பிராண்டில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டு, ஃபேனு, டிவி, மிக்சி கிரைண்டர், கம்ப்யூட்டர், சிசிடிவி கேமரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டன் ஏசி வந்து யூஸ் பண்ண போகிறேன்னாரு. ஏசி பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா டே டைம் யூசேஜ் பார்த்தா நைட் டைம் யூசேஜ் வந்து கிடையாதுனாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது அவருக்கேற்ற ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லூமினாஸ் பிராண்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து ஒரு பிராண்டடான செட்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போவாக பண்ணி கொடுக்க சொன்னார். அதனால் பார்த்தீங்கன்னா லூமினாஸ் பேனல் 550 வாட்ஸ் பேனல் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லூமினாஸில் சோலார் வெக்டார் ப்ரோ அப்படின்ற மாடலில் MPPT 48 வோல்ட்டு 5 kV இன்வெர்ட்டர் வந்து நம்ம வந்து போட போகிறோம். அதே போல் வந்து 150H பேட்டரி வந்து 4 பேட்டரிஸ் வந்து போட போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா லூமினாஸோட பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸு பேனல். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூமினாஸே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கில் பேனல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் VOC பார்த்தீங்கன்னா வந்து 49 வோல்ட்டு, மேக்ஸிமம் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 13 ஆம்ஸ் இருக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 5th ஃப்ளோரில் வந்து 5th ஃப்ளோரில் நாங்கள் வந்து பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பேனல் இன்வெர்ட்டர் பேட்டரி மேலே தூக்கின்னு வரதுக்கே எங்களுக்கு வந்து ஆஃப் டே ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஆனதுக்கப்புறம் வந்து மேலே வந்து இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு வந்து பேனல் வந்து மேலே எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து மேலே வந்து ஒரு பஃப்டி ஷீட் வந்து போட்டிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேனல்ஸ் வந்து வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேனல்ஸ் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அலுமினியம் ரெயில் போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு, ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் டேயில் ஒர்க் முடிச்சாகணும். அதனால் சைட் பை சைடு நம்ம வந்து ஒர்க் பார்த்துட்ருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 4 பேட்டரிஸ் வந்து அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 60 மந்த் வாரண்ட்டி உள்ள பேட்டரி. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லூமினாஸ் இன்வெர்ட்டரும் வந்து அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஓப்பன் பண்ண அன்பாக்சிங்லேயே பார்த்தீங்கன்னா லூமினாஸோட இன்வெர்ட்டர் தான் பார்த்தீங்கன்னா செம்ம பக்கா பேக்கிங்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உட்டன் பாக்ஸில் போட்டு பக்காவாக சீல் பண்ணியிருக்காங்க. எந்த டேமேஜும் ஆகாது. என்ன தான் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ரொம்ப ஹார்டான டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் இந்த டேமேஜுக்கு உள்ளகிற பீஸ் எதுவுமே வந்து என்ன தான் வந்து வெளியே நம்ம டேமேஜ் ஆனாலும் உள்ளகிற பீஸ் ரொம்ப பக்காவாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபினிஷ் தான். இப்போ நான் வந்து அது அன்பாக்சிங் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எங்களுக்கு இன்வெர்ட்டர் அன்பாக்சிங் பண்ணது தான். சைட் பை சைட் நம்மளுக்கு வந்து பேட்டரியும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து சுத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் சுத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் டைப் மாரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து லாக் பண்ணி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட 35 ஸ்கொயர் எம்எம்மில் பேட்டரியோட கனெக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 2 பேட்டரி கனெக்டரும் அப்புறம் பார்த்தா இன்டர் பேட்டரி கனெக்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உள்ளே இருக்கிற இன்வெர்ட்டர் வந்து எடுக்கிறது தான். உள்ளே இருக்கிற இன்வெர்ட்டர் எடுக்கிறதும் கீழே இருக்கிற கிளாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டி நிமித்தி அது வந்து எடுக்கணும். இது எங்களுக்கு ஓப்பன் பண்ணதுக்கே எங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைட்டாக பண்ணியிருக்கேன். பாதி வீடியோவும் நான் கட் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. இது எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இது எடுக்கிறதுக்கு. இப்போ நான் 4 பேட்டரிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க இந்த சைடு. ஏன்னா அப்படியெல்லாம் நம்ம வந்து ஒர்க் முடிச்சாகணும். அதனால் சைட் பை சைடு நம்ம வந்து இது பண்ணுறோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லூமினாஸில் வந்து நியூ மாடலு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லூமினாஸில் வந்து MPPT இன்வெர்ட்டர் வந்து NXT ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் விட்டுருந்தாங்க. அந்த மாடல் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து சோலார் வெக்டார் ப்ரோ அப்படின்ற ஒரு மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் தான் இது. ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் தான். ஏன்னா வந்து பேரை மட்டும் தான் மாற்றிருக்காங்க. அதே போல் டிசைனும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 kVA 48 வோல்ட்டு இன்வெர்ட்ரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 17 ஆம்ஸ் இருக்கும். அவுட்புட் வந்து இதில் வந்து லோடு வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து இன்வெர்ட்டர் பேட்டரி எல்லாமே வந்து வச்சாச்சு. எல்லாமே லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்ஸும் வந்து ப்ராப்பராக இருக்கா, எல்லாமே பார்த்தீங்கன்னா MCBலாம் டேமேஜ் ஆகிருக்கு, கனெக்டர்லாம் டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இன்வெர்ட்டர் பேக் சைடு வந்து தள்ளி பார்த்துலாம். இந்த இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்காக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். பேக் சைடில் வந்து 2 கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா BMS கனெக்ட் பண்ணுறதுக்கு லேண்ட் கனெக்டரும், அதே போல் வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி MCB, அப்புறம் வந்து சோலார் MCB, அப்புறம் வந்து மெயின் இன்புட் MCB வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து ரெட் கலர் ரோட்டரி சுவிட்ச் கொடுத்து பைபாஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த இன்வெர்ட்டர்லேருந்து என்னென்னா ஒரு டிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி லோட்ஸ் ஹெவி லோட்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தா நீங்கள் அவுட்புட் வந்து டிடிஆர்லேருந்து எடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டு ஃபேனு டிவி அப்படின்றதுனா நார்மல் அவுட்புட் லைன்லேருந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இந்த செட்டப்பு. அதுக்கேற்ற மாரி ஒயரிங் வந்து பண்ண சொல்லியாச்சு கஸ்டமர் கிட்ட. மேலே வந்து நம்ம கீழே வந்து இன்வெர்ட்டர் பேட் விற்கிற கேப்பில் வந்து மேலே வந்து 4 பேனல்ஸ் வந்து ஏற்றி இன்ஸ்டாலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 4 பேனல்ஸும் வந்து வைக்க சொல்லியிருக்கேன். இப்போ 4 பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ரெயில் போட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேலே ரெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஃப் ஷீட்டில் வந்து ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஏதோ ரிவீட் அடிக்கல, எல்லாமே ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா பஃப் ஷீட்டுக்கு கீழே வந்து ஒரு பர்லிங் போகும். அந்த பர்லிங்கில் போய் வந்து கனெக்டர் ஆளுக்கு அந்த ஸ்க்ரூ ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ லென்த்தான ஸ்க்ரூ 5 இன்ச்சு ஸ்க்ரூ போட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அந்த நம்ம பஃப் ஷீட்டுக்கும் அந்த பேனலுக்கும் பார்த்தீங்கன்னா கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸ் வந்து கேப் இருக்கும். அப்போ தான் ஏர் சர்க்குலேஷனுக்காக. அப்போ தான் நம்ம வந்து ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா பேனலோட ஹீட்டு கீ இறங்கிச்சுனா கூட ஏர் சர்க்குலேஷன் மூலமாக வெளியே போயிடும். அதுக்கு அந்த கேப் வந்து விட்டுருக்கோம். நம்ம நிற்கிறது வந்து இது 5th ஃப்ளோர். இது ரொம்ப ஹைட்டான இடம். சைட் பை சைடு நம்மளுக்கு வந்து கீழே வந்து எர்த்திங் பண்ணியாச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஹஸ்ட்டு கண்டிப்பாக வைக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா கீழே வந்து எர்த்திங் பண்ணதுக்கு ஆளுங்களாம் போய் எர்த்திங் பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் அதை காட்ட முடியல. ஏன்னா நான் கீழே போய் அதை காமிச்சேன்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஏன்னா மேலே தான் முக்கியம். கீழே வந்து எர்த்திங் கூட வந்து கரெக்டாக அது பள்ளம் தோண்டி அடிக்கிறது தான். அது பெரிய வேலையே இல்லை. அது அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு, அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது நம்ம வந்து 2 ஸ்ட்ரிங்காக எடுத்திருக்கோம். நம்ம மொத்தம் 8 பேனல். 8 பேனல் வந்து 4 ஸ்ட்ரிங்காக இது 2 ஸ்ட்ரிங்காக பிரிச்சிருக்கோம். 4 பேனல் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காகவும் பிரித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 190 VOC வரவளுக்கு நம்ம வந்து எடுத்தாச்சு. மேலே ஃபிட் பண்ணி டிசி கேபிள் போட்டு 2 ஸ்ட்ரிங்காக எடுத்துன்னு வந்து கீழே விட்டாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 32 amps SBDயோட ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸும் வச்சாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா 2 in 1 அவுட்டில் டிசி MCB வித் சர்ஜ் ப்ரொடெக்ஷனோடு நம்ம வச்சுருக்கோம். அது வந்து டிசி MCB அதில் வந்து கனெக்ட் பண்ணி இன்வெர்ட்டருக்கு வந்து கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா 5 kV இன்வெர்ட்டருக்கு நீங்கள் வந்து அவுட்புட் ஏசி அவுட்புட் லோடு வந்து எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 6² mm தான் யூஸ் பண்ணணும். லோடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஒரு 2 kW நீங்கள் லோடு கொடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க, 3 kW லோடு கொடுத்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 4² mm எனாஃப் உங்களுக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 6² mm கண்டிப்பாக ஒயர் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து 4² mm ஒயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றப்போ நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி செலெக்ஷன்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு வந்து சோலார் ரன் ஆகிறோம், அப்புறம் வந்து பேட்டரி ரன் ஆகிற மாதிரியும், அது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரிட் சப்ளை எடுக்கிற மாதிரி செட் பண்ணியாச்சு. ஏன்னா கஸ்டமர் வந்து என்ன சொன்னால் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து நான் சோலார் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், சோலார் வந்து இல்லை பேட்ரி இல்லைனா மட்டும்தான் நான் லாஸ்ட்டாக தான் கிரிட் எடுக்கணும் அப்படின்னாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஏஹெச் பேட்டரியோட வோல்டேஜ் நோ லோடு ஷட் டவுன் அது எல்லாமே டிசேபிள் பண்ணியாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா பேட்டரி டைப்பு இது என்ன டியூப்லைட் பேட்டரியா ஃப்ளாட் டியூப்லைட் பேட்டரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லாம் ப்ராப்பராக வச்சுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறவங்க என்ன பண்ணால் லூமினாஸில் இந்த அந்த லூமினாஸ் இன்வெர்ட்டரும் சரி, அதேமாரி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்மேன் UTL இதேமாரி இன்வெர்ட்டர்லாம் செட் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த செட் பண்ணோமா ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்தோமா அவுட்புட் கொடுத்தோமா இணைந்துறாங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வைக்கணும். கஸ்டமர் என்ன ரெக்குவயர்மெண்ட் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் வந்து வைக்கணும். ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு வந்து எனக்கு சோலார்லாம் ஓடினார், அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் வந்து வச்சுட்ருக்கேன். அதே போல் மெயின்ஸ்லேருந்து சார்ஜ் பண்ணத்தோன்னு வந்து ஆஃப் பண்ணலை, 5 amps வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூட்டிலைஸ் வந்து பண்ண போகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து லோ வோல்டேஜ் போயிடுச்சுன்னா டீப் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா பேட்டரி திரும்ப ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் பார்த்தீங்கன்னா கிரிட் சார்ஜிங் 5 amps ஸ்லோவாக கிரிட்லேருந்து சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு 5 amps வச்சாச்சு. இதுதான் நம்ம வந்து செட் பண்ணி முடிக்கிறதுக்கும் சன்லைட் போகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்து அதனால் கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு. நாங்கள் வந்து செட்டிங்ஸ்லாம் ப்ராப்பராக பண்ணியாச்சு. நீங்கள் வந்து நாளையிலேருந்து சன்லைட் வந்தாலும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி சொல்லிவிடுங்க. அப்படி ரன் ஆகலைன்னா நாளைக்கு காலை வந்து பார்த்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் நெக்ஸ்ட் டே வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டதுக்கு எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது போல் வந்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு சோலார் செட்டப் போடணுன்னா நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள்.
நல்லா பிராண்டடானது சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துடலாம். அதே போல் பிராண்டடான ஐட்டம்ஸ் எனக்கு வந்து மணி கவலையே இல்லை சார், எனக்கு நல்லா பிராண்டடாக பண்ணணும், என்னோடய ரெக்கமெண்ட்டுக்கு ஏற்ற மாரி பண்ணணும், அதுக்கேற்ற மாரி பண்ணி கொடுத்துலாம். இல்லை சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணணும் சார், கொஞ்சம் குவாலிட்டியான இருக்குன்னா அதுக்கேற்ற மாரி ஈஸ்ட்மேன் பேனலோ யூடிஎல் பிராண்டோ போட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த கஸ்டமருக்கு வந்து எனக்கு வந்து சர்வீஸும் நல்லா இருக்கணும், பேனலும் நல்லா இருக்கணும், எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னாரு. அதனால பார்த்தீங்கன்னா பிராண்டடாக பார்த்தீங்கன்னா லூமினாஸ் வந்து போட்டாச்சு. உங்களுக்கு இது போல் சோலார் செட்டப் தேவைன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திண்டிவனம் இது எல்லாமே நம்ம வந்து திருவண்ணாமலை இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.